Hello all. இந்த வீடியோல வந்து நான் நீங்க செகண்ட் இயர்ல என்ன பண்ணலாம் அப்படி தான் நான் வந்து சொல்ல போறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலனா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. இது வந்து செகண்ட் இயர் இன்னும் கிடையாது. எந்த இயர் வேணா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களால வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் உங்களோட நாலேஜையும் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். நீங்க வந்து பேசிக் டிஎஸ்ஏ படிச்சிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பேசிக்கான வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியும். அண்ட் வந்து கிட் அண்ட் கிட்டப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிட் அண்ட் கிட்டப் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாக வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானும் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், ஜாவாவும் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ ஓப்பன் சோர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்மளோட கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம கொடுக்கலாம். அவங்களோட கோடை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ்னால் வந்து கோடில் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ்லையும் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் நீங்கள் கண்டுபிடிச்சி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டில் உங்கள் டெக் ஸ்டாக் ஏற்ற மாதிரி, அதாவது உங்களுக்கு வந்து ஜாவா தெரியும்னா ஜாவா ப்ராஜெக்ட் எடுக்கணும், ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும்னா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் எடுக்கணும், பைத்தான் தெரியும்னா பைத்தான் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டெக் ஸ்டாக் தெரியுதோ அந்த டெக் ஸ்டாக் உடைய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அண்ட் நீங்கள் வந்து அதை கிட்ஹப் யூஸ் பண்ணி அண்ட் அது அஃப்கோர்ஸ் எப்படியோ வந்து கிட்ஹப்பில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கிட்ஹப்பில் வந்து நீங்கள் வந்து கிட் யூஸ் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள் ஸ்கிரிப்ட் சம்மர் ஆஃப் கோட், JWOC அண்ட் கூகுள் சம்மர் ஆஃப் கோட். கேர்ள்ஸ் ஸ்கிரிப்ட் சம்மர் ஆஃப் கோட் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் தான் பண்ணணுன்றது கிடையாது, பாய்ஸும் வந்து பண்ணலாம். ஸோ நான் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கேர்ள்ஸ் ஸ்கிரிப்ட் சம்மர் ஆஃப் கோட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா May to August வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி வந்து சம்மர் சீசனில் தான் வந்து நடக்கும். அதனால வந்து கேர்ள்ஸ் ஸ்கிரிப்ட் சம்மர் ஆஃப் கோட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த எந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். நம்ம அதை பண்ணி வந்து நம்ம அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வந்து ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து கூகுள் சம்மர் ஆஃப் கோட். ஸோ பார்த்தீங்கன்னா GSOC 2024 இஸ் கம்மிங் சூன். அது வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து வரும். ஸோ கூகுள் சம்மர் ஆஃப் கோட்லேயே வந்து அப்படி தான் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸை வந்து போடுவாங்க. அதுலேருந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி வந்து பார்ட்டிசிபென்ட்ஸும் அவங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்க போட்ட ப்ரொபோசல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும். நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சர்டைன் அமௌண்ட் வந்து கிடைக்கும், ஒரு ஸ்டைஃபண்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய இருக்குது. இன்னும் இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து அப்பப்போ போயிட்டு இந்த பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் எப்படி வந்து ஃபாலோ பண்றதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நிறைய நெட்வொர்க் இருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஹேக்கத்தான்ஸ், கான்ஃபரன்ஸ், வெபினார்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். பட் எதில் நான் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா லிங்க்டின் விட ஒரு பெஸ்ட் இது கிடையவே கிடையாது. ஸோ வந்து லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இல்லைன்னா இப்போவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட்டை போய் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பட் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி லிங்க்டின் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க்டின்ல நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேக்கத்தான்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து மறக்காமல் லிங்க்டின்ல போய் இந்த பேஜில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேக்கத்தான்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹேக்கத்தான்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து செகண்டாக பண்ண வேண்டியது நெட்வொர்க்கிங். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயரில் படிச்சிட்டோம். அதுக்கு நம்ம அதை அப்படியே விட்டுட்டு வந்து புதுசாக போக போகிறது கிடையாது. அதை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அண்ட் அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த நாலேஜை ரெஃப்ரெஷ் பண்ண உடனே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸை வந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் அரே, லிஸ்ட், ஸ்டாக் கியூ, லிங்க்ட் லிஸ்ட்லாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ஹீப், ஆஷிங், கிராஃப், அந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைனா உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் வந்து ஒரு குட் கிராஸ்ப் இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு குட் கிராஸ்ப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பெனிஸை வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும்.
ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் லீட் கோடில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டிஎஸ்ஏ ஷீட் நான் சொன்னால அந்த கோடிங் ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லீட் கோடை தயவு செஞ்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வெப் டெவலப்மெண்ட் பேசிக் வந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அதில் படிச்சுட்டு எனக்கு வந்து இன்னும் ஆர்வமாக இருக்குது, நான் இன்னும் வந்து வெப் டெவலப்மெண்ட்டை தான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்க ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது ரியாக்ட் ஜேஎஸ் இருக்குது, ஆங்குலர் ஜேஎஸ் இருக்குது, வியூ ஜேஎஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரியாக்ட், ஆங்குலர் அண்ட் வியூ இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ரியாக்ட், பிகாஸ் நானும் ரியாக்ட் தான் படித்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரியாக்ட் படிங்க, இல்லைனா நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் சூப்பர் தான். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் வந்து யூடெமியில் போய் படிங்க, இல்லை யூடியூப்பில் போய் ஃப்ரீ கோர்சஸ் படிங்க, இல்லைனா வந்து நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் படிங்க. எப்படி படித்தாலும் சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுபடியே வந்து நீங்கள் படிங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. பட் வேண்டாம், எனக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் போதும், நான் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து ஆப் போகணும் அப்படி ஆசைனா நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ் இல்லைனா வந்து ஃப்ளட்டர் வந்து கற்றுக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், ஃப்ளட்டருக்கும் நீங்கள் வந்து யூடெமியில் வந்து கோர்சஸ் பாருங்கள், இல்லைனா ஆன்லைனில் வந்து வீடியோஸ் பாருங்கள். ஃபிஃப்த் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து 4-5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், நான் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் சூப்பராக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், டிஎஸ்ஏல எந்த கொஷின் கேட்டாலும் நான் வந்து கிராக் பண்ணுவேன், ஆனால் என்னை வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அப்படின்னா எல்லாமே போச்சு. உங்களால் எப்போ உங்கள் ப்ராஜெக்ட்டை வந்து கிளியராக ஒருத்தங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ அப்போவே நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களை ஹேக்கத்தான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஹேக்கத்தான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ராஜெக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியானோம். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து பேசிக்கோங்க, வந்து நான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வந்து செக் பண்ணி பாரு, எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் நான் எது சொல்ல வரேன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நீங்கள் அதுக்கு லாஜிக் பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிபிஎம்எஸ், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MySQL கற்றுக்கலாம், PostgreSQL கற்றுக்கலாம், இல்லைனா வந்து MongoDB வந்து கற்றுக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா MySQL வந்து கற்றுக்கோங்க. ஸோ பேசிக்காக பிகினர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MySQL வந்து கற்றுக்கோங்க. ஸோ எப்படி வந்து நம்ம டேட்டாவை எல்லாமே நம்ம டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறது, நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து வெப் டெவலப்மெண்ட் பேசிக் கற்றுருப்பீங்க. ஸோ நம்ம வந்து டேட்டாவை வந்து நம்ம எப்படி டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம், நம்மளே வந்து ஓனாக ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணாமல் எப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டாவை எடுத்து நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்காக தான் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ SQLக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து W3 ஸ்கூல்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து அதே மாதிரி யூடெமி இல்லை ஆன்லைன் வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வெப் ஆர் ஆப் டெவலப்மெண்ட் தெரியும், டிஎஸ்ஏ தெரியும், டேட்டா பேஸ் தெரியும், இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் செகண்ட் இயரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல யூஸ் கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட், ரொம்ப பேசிக்கான ப்ராஜெக்டாக இல்லாமல் ஏதோ ஒரு யூஸ் கேஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண போகுது இந்த வெப்சைட். இந்த மாதிரி பேசிக்கான ஃப்ரண்ட் அண்ட் ஆப், நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் தான் கற்றுருக்கீங்க, இன்னும் நீங்கள் பேக் அண்ட் போல். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் வச்சு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து நீங்கள் நல்ல ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸே இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உங்களோட ரெஸ்யூம் பில்ட் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய கற்றுருக்கீங்க ஆல்ரெடி, உங்களுக்கு இது வரைக்குமே நிறைய தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தெரியும், லாங்குவேஜ் தெரியும், டேட்டா பேஸ் தெரியும், கிட் அண்ட் கிட்டப் தெரியும், நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் உங்களோட ரெஸ்யூமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஹேக்கத்தான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா, அதையும் வந்து இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்காவான ரெஸ்யூம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டாலே நீங்கள் உங்களோட 4th செம், அதாவது செகண்ட் இயர் 4th செம்மில் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதையும் பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் லிங்க்டின் இல்லைனா இன்டர்ன்ஷாலால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இன்டர்ன்ஷாலில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் போய் தேடி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க்டினில் பார்த்தீங்கன்னாலும் சில பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக கம்பெனிஸே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து ஹைரிங் மேனேஜர்ஸ் வந்து
போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே நீங்கள் போய் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ரெஸ்யூமில் வந்து ப்ராஜெக்ட் போட மறந்துடாதீங்க. அண்ட் அந்த ரெஸ்யூம் வச்சு தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண போறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கல, இல்லைனா வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் ரெஸ்யூம்ல ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லாமே கத்திருக்கீங்க, அப்படியே விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன கத்திருக்கீங்களோ அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறந்துடும். சப்போஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 கோடிங் மிஷின் சால்வ் பண்ணுறீங்க, அண்ட் அடுத்த 3 நாளுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணல, அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 பண்ணாலும் அதை வந்து கரெக்டாக பண்ணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பண்ணாலே போதும். உங்களால் வந்து பக்காவாக ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஃபைனல் இயரில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜும் வந்து கெயின் ஆயிருக்கும். இதுதான் வந்து நீங்கள் செகண்ட் இயரில் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் தேர்ட் இயர்க்கும் வந்து போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வேறு டாபிக் கூட பார்க்குறேன். பாய்.